எல்லாரும் gift கொண்டு மொட்டை மாடிக்கு தானே வர சொன்னாங்க. இன்னும் யாரையுமே காணல. நானே எனக்கு சாண்டா கிளாஸ் என்ன gift கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க ஆர்வமா இருக்கேன். நானும் இன்னும் பார்க்கவே இல்லை. பூமாரி, நீ ஃபர்ஸ்டே வந்துட்டியா பூமாரி? வேற யாரும் வரலையா? இல்ல பம்பா, வேற யாரையுமே காணல. நான் 1/2 மணிக்கூருக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நானே எனக்கு gift இன்னும் பார்க்கல தெரியுமா. எல்லாரும் வந்த பிறகு சேர்ந்து ஓபன் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நான் எல்லாரும் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். நானுமே எனக்கு gift ஓபன் பண்ணவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஓபன் பண்ணாதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஹாய் மஞ்சு, இப்போ வர உனக்கு gift box கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இதுவரை black கலர் gift box நான் பார்த்ததே இல்லை. நானும் தான் பம்பா, இதுவரை black கலர் gift box நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா சாண்டா கிளாஸ் தந்திருக்காங்க. black கலரும் கோல்டன் கலரும் ரொம்ப காம்பினேஷனா இருக்குல்ல. ஆமா ஆமா, உனக்கு gift box ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நீங்க எல்லாரும் உங்க gift box ஓபன் பண்ணி பார்த்துட்டீங்களா? இல்ல இல்ல மஞ்சு, எல்லாரும் வரக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். யாருமே வரல இன்னும். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். இப்பதான் ஒவ்வொரு ஆளா வந்துட்டே இருக்காங்க. கிறிஸ்மஸ்ன்னு ஸ்கூலில் 10 நாள் லீவு தந்திருக்காங்க. ரொம்ப போர் அடிக்குது. ஃபஸ்ட்டு 2 நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக போர் அடிக்குது. எவ்வளோ நேரம் தான் நானும் டிவி பார்த்துட்டே இருப்பேன். முன்னாடியெல்லாம் பூ மாதிரி நம்ம வீட்டுக்கு வருவா. இப்போ அவளும் வாரதில்லை. சரி, நீ பேசாமல் நம்மளே அவளை வீட்டுக்கு போயிடலாம். அவளுக்கு வீட்டுக்கு போக மடியாக தான் இருக்குது. அவளுக்கு ரிலேட்டிவ் மஞ்சுவும் இருப்பாளே. நோஃபியா வா, நோஃபியா வா. என்ன நெட்டவள்ளி, பூமாரி வீட்டுக்கு போகலையா? பூமாரி வீட்டுக்கு எதுக்கு போகணும்? உனக்கு தெரியாதா நெட்டவள்ளி? நேற்று நீ மொபைல் யூஸ் பண்ணியா? குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துல்ல, சாண்டா கிளாஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நம்ம கிளாஸில் எல்லாருமே அந்த கிஃப்ட்டை கொண்டு பூமாரி வீட்டுக்கு வராங்க. அந்த கிஃப்ட்டை யாருமே இதுவரை ஓப்பன் பண்ணல. பூமாரி வீட்டு மொட்டை மாடியில் போய் எல்லாருமே கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க. உனக்கு கிஃப்ட்டை நீ கொண்டு வா. அப்படியே நான் நேற்று மொபைல் யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஃபுல்லாக தூங்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ணல. உண்மையாகவே இது உனக்கு சாண்டா கிளாஸ் தந்த கிஃப்டா? நீ முஸ்லீம் இல்லை, அப்போ இப்படி சாண்டா கிளாஸ் உனக்கு தந்தாங்க? சாண்டா கிளாஸ் கிறிஸ்டியன் இல்லை. ஐயோ நெட்டவள்ளி, எல்லா வருஷமே எனக்கு சாண்டா கிளாஸ் தருவாங்க. சாண்டா கிளாஸ் ஹிந்து பிள்ளைங்களுக்கும் கொடுப்பாங்க, முஸ்லீம் பிள்ளைங்களுக்கும் கொடுப்பாங்க, கிறிஸ்டியன் பிள்ளைங்களுக்குமே கொடுப்பாங்க. சாண்டா கிளாஸ் பார்ஷியாலிட்டியே பார்க்க மாட்டாங்க. வா நெட்டவள்ளி, ஃபாஸ்ட்டாக வா. எனக்கு பூமாரி வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் நினச்சேன் நீ பூமாரி வீட்டுக்கு போயிருப்ப. சும்மா உங்கள் வீட்டுக்குள்ளாடி வரலான் தான் வந்தேன். பார்த்தா நீயே பூமாரி வீட்டுக்கு போகாம தான் இருக்க. சாண்டா கிளாஸுக்கு என்னாச்சு? எனக்கு மட்டும் கிஃப்ட் தரல, வேறு எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன நெட்டவள்ளி யோசிச்சுட்டு இருக்க? நோஃபியா, நான் ஒன்று சொல்லவா? எனக்கு சாண்டா கிளாஸ் கிஃப்டே தரல. எனக்கு இதுவரை சாண்டா கிளாஸ் கிஃப்ட் தந்ததே இல்லை. என்ன சொல்ல நெட்டவள்ளி? நம்ம கிளாஸில் எல்லாருக்குமே சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் உனக்கு மட்டும் தரல? நான் சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் எனக்கு கிஃப்ட் கிடைக்கும். அதனால எனக்கு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் எப்படா கிறிஸ்மஸ் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த கிஃப்ட்டுக்காகவே. சாண்டா கிளாஸுக்கு எனக்கு மேலே ஏதாவது கோவம் உண்டோ என்னவோ தெரியல. இதுவரை எனக்கு கிஃப்ட் கிடைச்சதே இல்லை. சரி சரி நெட்டவள்ளி, ஃபீல் பண்ணாத. நீயும் பூமாரி வீட்டுக்கு வா, எல்லாருடைய கிஃப்ட்டையும் பார்க்கலாம். சரி நோஃபியா, நான் வாரேன். அம்மா, நான் நோஃபியா கூட பூமாரி வீடு வேறு போயிட்டு வரேன். என்ன? சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. அம்மா, நம்ம வீட்டில் ஏதாவது கிஃப்ட் யாராவது கொண்டு வந்து போட்டாங்களா அம்மா? இல்லை மக்களே, நம்ம வீட்டுக்கு யார் கிஃப்ட் கொண்டு வந்து போடுவா? நெட்டவள்ளி, அப்படி கிஃப்ட் இருந்தாலும் உனக்கு பக்கத்தில் தான் இருக்கும். நீ தூங்குவல்ல, நீ December 25 தூங்கி எழும்பும்போது உனக்கு பக்கத்தில் ஒரு கிஃப்ட் இருக்கும். அப்படி ஏதாவது கிஃப்ட் இருந்தா? இல்லை இல்லை நோஃபியா, எனக்கு பக்கத்தில் எந்த கிஃப்ட்டுமே இல்லை. அதனால தான் எங்கள் அம்மாட்ட நான் கேட்கேன். அம்மாக்கும் தெரிஞ்சு எந்த கிஃப்ட்டுமே வரல. சரி, எனக்கு அந்த சாண்டா கிளாஸ் போட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக புரியல நெட்டவள்ளியா, உனக்கு மட்டும் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் போடல. எனக்கும் தெரியல நோஃபியா, சாண்டா கிளாஸுக்கு எனக்கு மேலே ஏதாவது கோவமானும் தெரியல. எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா பிள்ளைங்களுக்கும் கிஃப்ட் போட்டாரு தெரியுமா. எங்கள் வீடுமே மெயின் ரோட்டில் தானே இருக்குது. ஏதாவது உள்ளாடி உள்ள வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, மறந்துருப்பாருன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் வேணும்னு தான் போடாமல் இருந்திருக்காரு. சரி சரி, எல்லாரும் பூமாரி வீட்டு வந்திருப்பாங்க கிஃப்ட்டை கொண்டு. நம்மளும் போகலாம் வா. நோஃபியா நெட்டவள்ளி, இவ்வளவு லேட்டாக வரீங்க. நாங்கள் 3 பேரும் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா. சாரி பூமாரி, உனக்கு வீடு எனக்கு தெரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் நெட்டவள்ளி வீட்டுக்கு போனேன். நெட்டவள்ளிக்கு இந்த மேட்டரே தெரிஞ்சிட்டு இல்லை. அவள் ஃபோன் நேற்றுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம எல்லாம் குரூப்பில் தானே பேசிகிட்டு இருந்தோம். அவளுக்கு தெரியவே இல்லை. நான் தான் நெட்டவள்ளிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம், நெட்டவள்ளி கையில் ஒரு கிஃப்ட்டுமே இல்லை. பூமாரி, உனக்கு ஒன்று தெரியுமா? கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு கிஃப்டே தரல, எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. சரி சரி, நீ அழாத. எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் உனக்கு மட்டும் தரல? அதான் எனக்கும் தெரியல பூமாரி. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கிஃப்ட் பாக்ஸ் எல்லாரும் ஓபன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு நெட்டவள்ளிக்கு ஸ்டோரியை கேட்கலாம். என்ன? ஆமா ஆமா, எல்லாரும் கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் எல்லாரும் கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு நெட்டவள்ளிக்கு ஸ்டோரியை கேட்கலாம். அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். என்ன பூமாரி, எனக்கு நீ கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்டே தரமாட்டாங்களா பூமாரி? கண்டிப்பா தருவாங்க நெட்டவள்ளி. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கிஃப்ட்டையும் பார்க்கலாம். என்ன? அதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நோஃபியால இருந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோஃபியா, உனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்கு? நான் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாப்போம் என்ன கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி சாண்டா கிளாஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு.
ஐ எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி எனக்கு பிடிச்ச கியூட்டான டெடி பியர் இருக்கு. இந்த டெடி பியரோட கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல, சாண்டல் கலரும் ரெட் கலரும். அது கையில ரோஸ் எதுவும் வச்சிருக்கு. உண்மையாவே நோஃபியா உனக்கு டெடி பியர் ரொம்ப கியூட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்ல நிறைய டால்ஸ் இருந்தாலும் டெடி பியர் இதுவரை இல்லை, இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு டெடி பியர் கிடைச்சதுல. சரி பூமாரி, நீ உனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு காமி பாப்போம். ஒருவேளை எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடியும் டெடி பியர் இருக்குமோ? பாப்போம் என்ன இருக்குன்னு. ஐ எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி அம்பர்லா இருக்கு. எனக்கு ஃபேவரட் கலர் பிங்க் கலர்ல இருக்கு. எனக்கு அம்பர்லா இந்த வாரம் தான் களைஞ்சு போச்சுன்னு ரொம்ப சேடா இருந்தேன். அது தெரிஞ்சே சாண்டா கிளாஸ் எனக்கு அம்பர்லா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க போல. எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் அழகான கிஃப்ட் சாண்டா கிளாஸ் வச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் தரலையோ? பம்பா உனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு காமி பாப்போம். எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்கும் எனக்கு கெஸ் பண்ணவே முடியல. சரி ஓபன் பண்ணி பாப்போம். ஐ எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி ரொம்ப பெரிய பென்சில் பாக்ஸ் இருக்கு. ஆமா பம்பா, இது ரொம்ப பெருசா எல்லாம் இருக்கு. நீ இதுக்குள்ளாடி அவ்வளவு நிறைய திங்ஸ் வைக்கலாம். ஆமா நான் இப்போ தான் அமேசான்ல இருந்து நிறைய கலர் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் ஆர்டர் பண்ணி அது எல்லாமே இதுக்குள்ளாடி வைக்கலாம் போல. என்ன பம்பா அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ண, அது குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா? ஆமா பூமாரி, அமேசான்ல இருந்து வாங்குற ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் பாக்ஸையும் பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு போகலாம் என்ன? நான் அமேசான்ல இருந்து வாங்குற பென்சில் ஸ்கேல், அதுக்கப்புறமா கலர் பென்சில், அதுக்கப்புறமா ஒரு புக் எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாமே சேர்த்து 450 பக்கத்துல தான் வந்து. அப்படியே பம்பா, அப்போ எல்லாருக்கும் கிஃப்டையும் பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு போவோம் இல்ல? எனக்கும் பிடிச்சிருந்தா நான் வாங்குவேன் என்ன? சரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாரும் வாங்குங்க. நமக்கு நேரம் போகலைன்னா அந்த டிராயிங் புக்கை வச்சு நம்ம பெயிண்ட் எல்லாம் பண்ணலாம். சரி மன்சு, இனி உனக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம். எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்னவா இருக்கும்? சரி ஓபன் பண்ணி பார்ப்போம். ஐ ஜாலி எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி கிறிஸ்மஸ் ட்ரீ. மஞ்சு இதை ஷோகேஸ்க்குள்ளாடி எல்லாம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா இனி அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை லைட்டை டெக்கரேட் பண்ணி நம்ம ஹாலில் வச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். சந்தியா, இனி உனக்கு கிஃப்ட் பாக்ஸை மட்டும்தான் ஓபன் பண்ணணும். எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்னவா இருக்கும்? பூமாரிக்கும் சேம் கலர் கிஃப்ட் பாக்ஸ் தான் இருந்து, ஆனால் உள்ளாடி அம்பர்லா இருந்து. ஒருவேளை எனக்கு அம்பர்லாவா இருக்குமா? சரி என்னதான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐ எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி கம்மல் இருக்கு. நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு கம்மல். சந்தியா, நீ இந்த கம்மல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடலாம், ரொம்ப கிராண்டாக இருக்கு. ஆமா இந்த கம்மலை பட்டு பாவாடை கூட எல்லாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் கிஃப்ட் பாக்ஸையுமே பார்த்தாச்சு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நெட்டவள்ளி என்னாச்சு, எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க? எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது, எனக்கு மட்டும்தான் கிஃப்டே இல்லை. சாண்டா கிளாஸ் ஏன் தான் இப்படி பண்ணுறாரு? நெட்டவள்ளி, எனக்கு ஒரு வருஷம் கிஃப்ட் கிடைக்கல தெரியுமா? அப்படியே பூமாரி, எதனால உனக்கு கிடைக்கல? நீ ஏதாவது தப்பு பண்ணியா? சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஓப்பனிங் இருக்கணும். எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் திருடங்களை பார்த்து ரொம்ப பயமா, அதனால ஃபுல்லுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன ஓப்பனிங் கூட இருக்காது. அட்லீஸ்ட் கேட்டை மட்டுமாவது ஓப்பன் பண்ணி போடணும். அப்போ கேட் வழியாக வந்து நம்ம வீட்டுக்கு வெளியிலையாவது வச்சுட்டு போயிடுவாங்க. ஒருக்கா நாங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போட்டோமா, எல்லாமே லாக் பண்ணிட்டோம். சாண்டா கிளாஸுக்கு வரவே முடியல. அதனால எனக்கு அந்த டைம் கிஃப்டே கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் எனக்கு ரிலேட்டிவ்ல ஒருத்தங்க சொன்னாங்க, அட்லீஸ்ட் வெளியில் உள்ள கேட்டையாவது ஓப்பன் பண்ணி போட்டால் தான் சாண்டா கிளாஸ் வருவாங்கன்னு. அப்படியே பூமாரி, இனி வர சான்ஸ் இல்லைல்ல? மோஸ்ட்லி 1ஆம் தேதி வரை சாண்டா கிளாஸ் வர சான்ஸ் இருக்கு. நீ இனி கேட்டு வெளியில் உள்ள கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சாரி லெட்டர் எழுதணும். ஓகேவா? சாரி, நாங்கள் 25th அன்னைக்கு கேட் ஓப்பன் பண்ண மறந்துட்டோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் எழுதணும். அப்போ சாண்டா கிளாஸ் வரும்போது அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அப்படியே பூமாரி, நான் அப்போ அப்படியே பண்ணி என்ன? சரி இப்போ எனக்கு வீட்டுக்கு வாங்க. நான் அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன்ல, அந்த ப்ராடக்ட்டை நான் காமிச்சு தரேன். சரி நெட்டவள்ளி, இப்போ நம்ம பம்பா வீட்டில் போய் அவளுக்கு வீட்டில் அமேசான்லேருந்து வாங்கின ப்ராடக்ட்டை பார்ப்போம் என்ன? அதுக்கு பிறகு நீ உங்கள் வீட்டில் போய் லெட்டர் எழுதி கேட்டில் வை. சரி பூமாரி. இதான் நான் அமேசான்லேருந்து வாங்கின கலர் பென்சில், பென் எல்லாமே இந்த பேக்குள்ளாடி இருக்குது. ஒருக்கா இந்த பேக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்குன்னு காமிப்பியா? இந்த பேக்குள்ளாடி கலர் பால் பென்ஸ் இருக்குது, 4 கலரில் இருக்குது. அதுக்கப்புறமா க்ரையான்ஸ் இருக்குது, 12 கலர்ஸ் ஆஃப் க்ரையான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஆக்டிவிட்டி புக் இருக்குது. இதில் ஃபுல்லுமே நம்ம பெயிண்ட் அடிக்கிறது போல இருக்கும், நம்ம ட்ரா பண்ணுறது போல இருக்கும். நமக்கு நேரம் போகலைன்னா இந்த ஆக்டிவிட்டி புக்கை வச்சு நம்ம வரைஞ்சிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கேல் அண்ட் எரேசர் இருக்குது, ஒரு டிப் பென்சில் இருக்குது. அதுக்கப்புறமா 6 ப்ரஷ் பென்ஸ் இருக்குது, அது ஸ்கெட்ச் போல் நம்ம கலர் அடிக்கலாம். அந்த மாதிரி 6 கலர்ஸில் இருக்குது. இதெல்லாம் வாங்க ஒரு 1000 ரூபாயாவது ஆகியிருக்குமே. இல்லை பூமாரி, 1000 ரூபாயெல்லாம் ஆகலை, 450 ரூபாய் தான் ஆச்சு. அப்படியே பம்பா, நிறைய திங்ஸ் இருக்குல்ல, நானும் அமேசானில் போய் ஆர்டர் பண்ண போகிறேன். நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், என்ன நீங்களும் போய் ஆர்டர் பண்ணுங்க. சரி பம்பா, டைம் ஆச்சுல, நாங்கள் இனி வீட்டுக்கு கிளம்பியோம் என்ன? நெட்டவள்ளி, மறக்காம கேட்டு வெளியில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூங்க என்ன? சரி பூமாரி. மக்களே, நெட்டவள்ளி நம்ம கேட்டுக்குள்ளாடி இன்னைக்கு காலமாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்து மக்களே. ஐ ஜாலி சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கும் வந்து கிஃப்ட் தந்துட்டாங்க. எனக்கு லெட்டர் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு.
ஐ ஜாலி ஜாலி, எனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் இந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி இருக்கு. தேங்க்யூ சாண்டா கிளாஸ். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.